இப்ப நீங்க சில ஆப்பிள் பழங்களை எல்லாம் பார்க்கும்போது, அவ்வளவு ஷைனியா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்பிள் பழங்களோட சர்ஃபேஸ்ல இந்த வேக்ஸ் கோட்டிங் வந்து குடுக்கறனால தான். ஏன் பர்ட்டிகுலரா இந்த ஆப்பிள் பழங்கள்ல மட்டும் இந்த வேக்ஸ் கோட்டிங்க குடுக்குறாங்க? இப்போ ஆரஞ்சும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா, இன்னும் நெறைய பழங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாதுளை கூட இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, பர்ட்டிகுலரா இந்த ஆப்பிள் பழங்கள்ல மட்டும் தான் இந்த வேக்ஸ் கோட்டிங்க நம்ம பார்க்க முடியுது. பொதுவா இந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாம் எங்க விளையும்னு கேட்டீங்கன்னா, பனி பிரதேசங்கள்ல மட்டும் தான் விளையும். அதாவது பனிப்பொழிவு இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் தான் இந்த ஆப்பிள வந்து நம்ம விளைவிக்க முடியும். இப்ப அமெரிக்கா, கனடா, சைனா இந்த மாரி பல நாடுகள்ல இந்த பனிப்பொழிவு இருக்கிறதுனால, அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஆப்பிள் பழங்கள் வந்து அதிகமா விளைஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ அந்த நாடுகள்ல இருந்து இந்த ஆப்பிள் பழங்களை எல்லாம் வந்து மற்ற நாடுகள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பிள் பழங்கள ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஆப்பிள் பழங்கள நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும். அதாவது சில ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரெகுலேஷன் படி தான் அந்த ஆப்பிள் பழங்கள நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இயற்கையாவே ஆப்பிள் பழங்களுக்கு இந்த வேக்ஸ் கோட்டிங்க வந்து அதோட சர்ஃபேஸ்ல உருவாக்கக்கூடிய திறமை இருக்கு. இந்த ஆப்பிள்ல நேச்சுரலா உருவாகியிருக்கக்கூடிய அந்த வேக்ஸு தண்ணீர்ல கழுவும்போது அது கரைஞ்சு போயிரும். இப்போ ஒரு உணவு பொருள் கெட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்ஸிஜன் ஏற்றம். அதாவது அந்த பொருள்ல ஆக்ஸிஜன் வந்து படுறதுனால, அதுல சில ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதன் மூலம் அந்த உணவு பொருள் வந்து கெட்டு போயிரும். ஸோ இப்ப ஆப்பிள் பழங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, நெறைய நாட்கள் வந்து டிராவலிங்லயே இருக்கலாம். அதன் காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த வளிமண்டலத்தில இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் வந்து அந்த ஆப்பிளோட சர்ஃபேஸ்ல சில ஃபங்கஸ வந்து உருவாக்கி விட்டுரும். அத அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த வேக்ஸ வந்து தடவுறாங்க. இந்த வேக்ஸ் கோட்டிங்ல பொதுவா நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பாம் ட்ரீல இருந்து இந்த வேக்ஸ வந்து எடுக்குறாங்க. ஸோ இந்த பாம் ட்ரீயோட ஆரிஜின் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேசில். சரி இந்த பாம் ட்ரீல இருந்து உருவாகுற அந்த வேக்ஸ மட்டும் தான் பயன்படுத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் இல்ல. ஷெல்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேக் பக் அப்படிங்கிற பூச்சி இனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாவரங்கள் மேல ஒரு வகையான வேக்ஸ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வேக்ஸையும் பயன்படுத்துறாங்க. இப்போ தேனீக்கள் உருவாக்கக்கூடிய வேக்ஸையும் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட் மூலமா கிடைக்கக்கூடிய வேக்ஸையும் பயன்படுத்துறாங்க. இந்த மாரியான வேக்ஸுகள நம்ம இந்த ஆப்பிள் பழங்கள் மேல நம்ம கோட்டிங் பண்றோம் அப்டின்னா, அது வந்து ஷைனி பர்ப்பஸ்க்காக மட்டும் கிடையாது. அந்த ஆப்பிள் வந்து பழுக்காம இருக்கிறதுக்காகவும், நீண்ட நாட்கள் அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காகவும் பயன்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிகள்ட்டருந்து அந்த ஆப்பிள வந்து பாதுகாக்குது. ஸோ இந்தியாவுல உற்பத்தியாகி, இந்தியாவிலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆப்பிள்கள்ல வந்து இந்த மாரியான வேக்ஸ வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. ஸோ அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான ஆப்பிள்கள்ல மட்டும் தான் இந்த வேக்ஸ வந்து நம்ம பார்க்க முடியும்.